எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு 2-3 கடைக்கு தான் வந்துட்டு போறோங்க. கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப்ல ஒரு சிலது வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த கடையெல்லாம் காமிக்கல. ஸோ அங்கே இடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மத்தார் கத்தீம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போகிறோம். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ஷாப்க்கு வந்து போகிறோங்க. அந்த ஷாப்பில் திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். பட் அந்த ஷாப்பை உங்களுக்கு வந்து காமிச்சது கிடையாது. நான் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 தான் ஆகுது. நம்ம ஊரில் ஒரு 6 மணிக்கான ஒரு இருட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அம்மா நான் வந்து எங்க போறேன்னு சொல்லவா? சொல்லக்கூடாது சர்ப்ரைஸ். எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, எஃப்ல தான் அந்த ஷாப்போட பேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் சொல்லவா? என்ன சொல்ல போற? சீல இந்த ஷாப்க்கு வரணும் அப்படின்னா மெட்ரோ இருக்குங்க. அப்படியே நியர்பை கனெக்டிவிட்டி தான். ஸோ இங்கே இருக்க மெட்ரோ இதோட இது வந்துட்டு அந்த சைடு வரும். நான் காமிக்கிறேன். நம்ம அந்த ஷாப்க்கு போகிறோன்னா அதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து மெட்ரோ வந்து கனெக்ட் ஆகும். இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஸ்டாப்பிங் பேர் என்ன அப்படின்னா அல் மத்தார் அல் கத்தீம்ங்க. அந்த ஸ்டாப்பிங்கில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஷாப்க்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கடைக்கு வந்து ரீச் ஆக போகிறோங்க. இந்த கடை தான் அது. இந்த ஷாப்போட பேர் என்ன அப்படின்னா எஃப்எஃப்சின்னு சொல்லுவாங்க. டேய், கேஎஃப்சி இல்லைடா, எஃப்எஃப்சி ஃபேமிலி ஃபுட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. நாங்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட லூலு கிராண்ட் எல்லாம் கிடையாது. அப்போ ஏதாவது கீரை வாங்கணும், நம்ம ஊரில் ஸ்பெசிஃபிக்காக அந்த அகத்திக்கீரை அதெல்லாம் வந்து இங்கே எஃப்எஃப்சியில் தான் கிடைக்கும். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, கேஎஃப்சி இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க. இங்கே வந்து பாம்பே சவுபாத்தின்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த பானிபூரி அந்த சாட் ஐட்டம் சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க இந்த எஃப்எஃப்சியில். நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இயர் அண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஓல்டு சந்திரிக்கா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 10 ரியால் போட்டிருக்காங்க. வேற ஒரு ஷாப்பில் வந்துட்டு இது 1 ரூபா போட்டிருக்காங்க. அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். சந்திரிக்கா. நாங்கள் மெயினாக இந்த ஷாப்புக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து ரசமலாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஸ்நாக்ஸுமே நல்லாயிருக்கும். அதான் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ரசமலாய் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அதான் வாங்கியாச்சு. 5 பீஸ் ரசமலாய். உனக்கு இல்லை விசாகன், எனக்கு தான். அடுத்து இங்கே கேக்கு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. வெரைட்டி ஆஃப் கேக் எல்லாம் இருக்குங்க. பிஸ்தா கேக்கு, வெனிலா, அதுக்கடுத்து ஃப்ரூட் கேக்காங்க. இது நல்ல ஃப்ரூட்ஸாக வச்சு அப்படியே ஒரு கிளாஸியாக பண்ணியிருக்காங்க. நிறைய கேக்ஸ் வந்து இருக்கு. ஹாட்டாக போட்டு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. லட்டுனா நம்ம எல்லோ கலரில் தான் பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஜாகரி லட்டாம், வெள்ளத்தில் பண்ணியிருக்காங்க இந்த லட்டு. அதுக்கடுத்து பச்சை பயிர் லட்டு, இதுதான் நார்மல் லட்டு. அடுத்து இது வந்து கடலை மாவில் லட்டு பண்ணியிருக்காங்க. பேசன் லட்டுன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, பார்க்கவே கூடாதான், எழுதி போட்டிருக்காங்க அதில். நீ பார்க்காத, கண்ணை முடிக்கும் இதுக்கெல்லாம். இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. கச்சோரி வந்து நல்லா இருக்குங்க. நான் வந்து சீஸ் சமோசா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், விசாகனுக்கு சீஸ் சமோசா, எனக்கு வந்து கச்சோரி. ஹாப்பியா? சீஸ் சமோசா இது கச்சோரி சொல்லலைங்க. பப்ஸை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பப்ஸு சொல்லியாச்சு. பப்ஸு வாங்கிட்டேன். ஓலா குக்கிங் ஆயில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. ஃப்ரையிங் ஆயிலாம். இது வந்து 1.5 லிட்டர் 10 ரியால் ஆஃபர் போட்டிருக்காங்க. வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வருவோம். எஃப்எஃப்சி தான். இது என்னென்னா க்ரீன் ஆலிவ்னு போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் கலாக்கா சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் போல் 20 ரியால். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சுண்டக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஸ்ரீலங்காவோடது. இதுவும் 20 ரியால் போட்டிருக்காங்க சுண்டக்காய். நேற்றுக்கு வந்து நைட்டு லூலூவில் போய் பார்த்தேங்க. அங்கே அந்தளவுக்கு இல்லை. பட் இங்கே சூப்பராக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தீந்துடுச்சு நேற்றுக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே வந்துட்டு கீரை செக்ஷனு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தீர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயினான ஏரியாவா, அதனால நிறைய பேர் வந்து ஷாப்பிங் வருவாங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இது எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கு சொல்லுவாங்கள்ல அந்த கிழங்கு. இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து வச்சுருக்காங்க இங்கே.
இது அந்த பலாக்குத்து பண்ணுவாங்க அந்த இதுக்கு போல் குட்டியாக பலாக்கா இருக்குல்ல அது வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்ரீலங்காவோடது. அடுத்து என்ன வெஜிடபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். பார்க்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தாலே ஃபுல்லாக வெஜிடபிள் வாங்குகிற பிளான் இல்லைனாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். அடுத்து இது வந்துட்டு மாங்காய் வந்துட்டு இது நீல மாங்காவா ஒட்டு மாங்காவா? ஒட்டு மாங்காவா? பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே வருங்க, இந்தியாவிலேருந்து வர்றது தான். சாமந்தி பூ, அதுக்கடுத்து ஜவ்வந்தி பூ வந்து கலர் கலராக இருக்கும். அதுக்கடுத்து பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும், அப்பப்போ வரும். மாலையெல்லாம் கூட கட்டி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. இது வந்து சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது, அரளிப்பூ, ஜாஸ்மின் பேக்கெட் வந்து வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் நாங்கள் வந்து எந்தெந்த டேட்லலாம் வருது இது கிழமை இருக்குது, ஸோ அந்த கிழமையில் மட்டும்தான் வரும். இதுவா? ஓகே. மாலை வந்து 15 ரியாலாம் விசாகன் குட்டி கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அருகம்புல் வச்சுருக்காங்க, மா இலை, கொய்யா இலைலாம் வச்சுருக்காங்க. கொய்யா இலை எதுக்குன்னு தெரியல, ஸோ கொய்யா இலையும் வச்சுருக்காங்க. மேபி எதாவது டீ போட்டு குடிப்பாங்களா என்னன்னு தெரியல. சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் ஜெவந்தி பூலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காட்டுத்தாங்க, கவர் ஓப்பன் பண்ணுங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேம்மா. அது நல்லா இருக்கா? அது வந்து பன்னீர் ரோஸ் சூப்பராக இருக்கும் வாசனை. எடுத்து போட்டுக்கோ. ரோஸ் தாண்டா அது. ரோஸ் மில்க் அதை வச்சு செய்கிறேன். ஏதாவது வீடியோ பார்க்க வேண்டியது, இதை வச்சு ரோஸ் மில்க் செஞ்சு தரணுமா? ஆனால் செம்ம வாசனையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது வாசம். ஏறு வர உள்ள போடு. நான் ஹைட் ஆயிட்டேன் தங்கம்மா. சரி போதும். ஃப்ரெஷ் பூவெல்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வரும். வெட்னஸ்டே சாட்டர்டே 2 நாளும் வந்துட்டு வருமா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. வெட்னஸ்டே சாட்டர்டே. ஓகே, எல்லாம் வாங்கியாச்சுங்க. இப்போ வந்து பில்லு போட தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் காட்டு ஓரளவுக்கு ஃபுல் பண்ணியாச்சு. எது மேலே ஏறி நின்றுட்டு இருக்கா பாருங்கள். இதாங்க சொன்னேன், அந்த சைடு வந்து மெட்ரோ வந்துட்டு வரும். நம்மளுக்கு கரெக்டாக அந்த வாசல்லே பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோவோட என்ட்ரன்ஸ் வந்து வருது பாருங்கள். ஸோ அப்படியே நடந்து இந்த சைடு வந்துடலாம். இது வந்து அந்த பாம்பே சௌபதி அந்த சாட் ஐட்டம் ஷாப்பு. ஸோ இங்கே வந்து அந்த நிறைய சாட் ஐட்டம் வந்து இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பஞ்சாபி சமோசா ஆஃப் சாய்ஸாக ஒரு பீஸ் வந்து 4 ரியாலு, அதுக்கடுத்து 2 பீஸ் வந்து 7 ரியாலு. அது மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த சாட் ஐட்டமில் பார்த்திங்கன்னா பானிபூரி வந்து 12 ரியாலு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேல்பூரி 12. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக இது. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 24 hours இது வந்து ஓப்பன். உங்களுக்கு மிட் டைமில் எப்போ பசிக்குதோ உடனே வந்துடுங்க பாம்பே சௌபதிக்கு. 24 hours போட்டிருக்காங்க. நான் வந்துட்டு முன்னாடி ஒரே ஒரு தடவை வந்துட்டு பானிபூரி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டு கூட வந்து சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அடுத்தது நம்ம வந்துட்டு வேறு ஒரு கடைக்கு போகிறோம். எங்கே என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்ட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நாங்கள் வரவே இல்லை. இப்போ தான் அதுக்கான சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் அந்த கடை. இந்த ஷாப்போட பேர் என்ன அப்படின்னா டே டு டே டிஸ்கவுண்ட் சென்டர். இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா ஐட்டமே 1 to 20 ரியால்குள்ளார தானா. உள்ளார போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷாப்போட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30 AM, க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 12 AMக்கு போட்டிருக்காங்க. உடனே நாங்கள் டாய் செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. இந்த பொம்மைலாம் பார்த்திங்கன்னா 10 ரியால். அங்கே பார்க்க அழகாக இருக்குது. ஆச்சு பாப்பா ஒரு பொம்மையை தூக்கிட்டு ஓடிட்டான். வந்ததுமே அதான் வேலை. கீ செயின் ஓகே, இவ்வளோ பெருசுக்கு பொம்மையாக மாட்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குட்டி பொம்மையாக இருந்தால் ஓகே, பார்க்க நல்லா இருக்குது. பட் கீ செயினில் இவ்வளோ பெரிய பொம்மை, பட் கீ வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். பாப்பா பொம்மை எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்து எதாவது சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். ரேட்டு பார்க்கலாம். இந்த குட்டி பாப்பாவை பொம்மை வந்து 20 ரியால் போட்டிருக்காங்க. ஓகே தான், நல்ல ஒர்த்து தான். இந்த மாதிரி டெடிலாம் யூஸ்வலாகவே வந்துட்டு 30 ரியால் கம்மி இருக்காது. இங்கே வந்து 20 போட்டிருக்காங்க. இடம் பார்த்தாலே செம்மையாக இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அந்த கார்டன் மேக் ஓவர்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அந்த கீழே அந்த மேட்டெல்லாம் இதுவாக இருக்குது. என்ன தங்கம்? ரியல்னு நினச்சியா? ஆமாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குது.
இந்த செடி இது எல்லாமே. இது வந்து 10 ரியால் போட்டிருக்காங்க. இந்த மேட் வந்து 15 ரியால். நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்குது. மேக்கப் செட் டாயி இது வந்து 14 ரியால் வந்துட்டு வருது. அதுக்கடுத்து இது வந்து அந்த மேக்கப் செட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து 10 ரியால் வருது. அந்த மேக்கப் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் மட்டும், அந்த பொம்மை இல்லாமல். இது அழகாக இருக்குடாடா. இங்கே படுறா ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கு. ஹேண்ட்பேக்கு, அதுக்கு வெரைட்டியாக ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு 20 ரியால் போட்டிருக்காங்க. பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதே நான் காமிக்கவா? இருக்கா? இருக்கேவா? மூங்கில் தட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த இது வந்துட்டு 18 ரியால் போட்டிருக்காங்க. கூட பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம பெரிய கார்டன் வச்சு அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்லாம் இதில் வந்துட்டு பறித்து எடுத்துகிட்டு போனால் செம்மையாக இருக்கும். இந்த கூட பார்த்திங்கன்னா மூடியோடு இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சா அழகாக இருக்கும். இது வந்து 20 ரியால் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இந்த கூட பார்த்திங்கன்னா 20 ரியால் வருது. நல்லா பெருசாக இருக்குங்க. நம்ம அந்த சாக்லேட் கிஃப்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்டா, அழகாக இருக்குல்ல. இது வந்து எவ்வளோ வருது? 18 ரியால் வருது. சூப்பராக இருக்குடா. இல்லை இந்த செட்டு சேர்த்தா? ஆமாம், அந்த செட்டு இல்லை, ஒன்று தான் நினைக்கிறேன். செட்டா? ஓகே, ஆமாங்க. இது ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. 1 2 3 3 வச்சுருக்காங்க. இது 3 சேர்த்து 18 ரியால் போல். இது வந்து அந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிற கேமுங்க. ஆன்னு வாய் திறந்துட்ருக்கோம். அப்படியே தூண்டில் மாதிரி வச்சு பிடிக்கலாம். இதோ இங்கே படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ வருது அப்படின்னா 14 ரியால் வந்துட்டு வருது. ஓகே தான், ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. நியூ பார்ன் பேபிஸ்க்கான கிளுகிளுப்பை சொல்லுவோம்ல, அந்த இது எவ்வளோ வருதுன்னா 10 ரியால் வந்துட்டு வருது. இது வச்சிட்ருக்க, எங்கே போனாலும் ஃபுட்பாலை வச்சுக்கோ. இந்த பீசஸ் வச்சிருக்கோம். எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி சேவ் பண்ணும் உதைக்கலாம். அப்படியா? இது வந்து 20 ரியால் வருது. குட்டி ஷூட்டிங் கன் வாங்கியாச்சா? ஜாலியா? ஆமாம், இது அச்சு பாப்பாக்கான பொம்மை. பிளேடோவோட விளையாடுறதும் இருக்குது. இதுவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. 5 கலர்ஸு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த விளையாடுற இந்த இது எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு 20 ரியால் வரும்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் மிக்ஸி ஜார் வச்சுருக்கிறது பார்த்தாம இந்த குட்டீஸோடது பாருங்களேன். அழகாக அந்த மிக்ஸி ஜாரு, கேக் பண்ணுறது, இந்த இது எல்லாமே இருக்குது. இது வந்து 20 ரியால் வருது. இதோ வரேம்மா. பார்த்திங்கன்னா ஃபயர் சேஃப்டி ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கீழே அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், விசிலு இந்த மாதிரிலாம் வச்சு இது எவ்வளோ வருது அப்படின்னா 20 ரியால் தாங்க. நம்ம ஒரு சில நேரம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் அப்போல்லாம் தேடிட்டுருப்போம், அஜோ எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்ட்டு. இது நல்ல வித்தியாசமாக இருக்கும். எலக்ட்ரிக் கிரைண்டர், அங்கே சும்மா கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுல்ல, அந்த இதில் வந்து போட்டால் கிரைண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்ப்போம். 1.5 வருஷம் வாரண்ட்டி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 15 ரியால் வந்துட்டு வருது. குட்டியாக இருக்குது, எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மேலே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு. கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, டிஃபன்லாம் இதில் வச்சு கொடுக்கலாம். 19 ரியால் வந்துட்டு வருது. இது ஒரு ட்ரிவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் இது வந்து பிளாஸ்டிக் தான். இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்படியே பார்க்கவே அப்படியே ஒரே பாஷாக இருக்குது, நல்லாயிருக்கு. தண்ணி குடிக்கிற கப்புங்க. இது எத்தனை பீஸ் இருக்குது? 5 பீஸ் வந்து 6 ரியால் வந்துட்டு வருது. வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நிறைய கப்பு வச்சுருக்கோம், அதனால் வாங்கலை. ஸ்பைசஸ் வந்து வச்சுக்கலாம், நட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். மூடியோடையே இருக்குது. இது வந்து 10 ரியால் வந்துட்டு வருது. நல்லா ஒரு 4 இது தனித்தனியாக இருக்குது. இதில் கலர் டப்பாலாம் வச்சுருக்காங்க. இது வந்து 5 பீஸ் செட்டு, குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது வந்து 10 ரியால் வந்துட்டு வருது. எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் தாங்க நிறைய வச்சுருக்காங்க. நம்மளை விட்டால் இன்றைக்கி ஒரு நாளே பத்தாது. இந்த பீங்கான் காஃபி கப் இருக்கு இல்லையா, இது வந்து 6 பீஸ் வந்து 10 ரியால் வந்துட்டு வருது. க்ரீம் கப்புங்க. இது வந்து 3 இது ஃபுல்லாக கிளாஸு. இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 7.5 ரியால் வந்து வருது. பக்கம் ஃபுல்லாகவுமே கரண்டி ஐட்டம்ஸு. எப்படி ஜிகுன்னு இருக்கு பாருங்கள். அப்படியே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர் அப்படியே மின்னுது, ஜொலிக்குதுன்னு சொல்லலாம். இது ஒன்று ஒரு ரேட் வருதுங்க. பட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 8 ரியால்லேருந்து வருது. இது பார்த்திங்கன்னா 8 ரியால் வருது. இது இந்த பூந்தி கரண்டியாக என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. இதுவுமே 9.25 ரியால் வருது. இது சாம்பார் கரண்டியாக என்னன்னே தெரியல. இது வந்துட்டு 7 ரியால் வருது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இது இந்த கரண்டியெலாம்
ஷாப்பிங் போர்டோட பீலரு எல்லாம் சேர்த்து நைஃபு, அதுக்கப்புறம் கத்திரிக்கோல், இது எல்லாமே சேர்த்து 10 ரியால் தாங்க வருது. வந்துட்டு நிறைய டிசைன் வந்து வருது. இது வந்து ரெக்டாங்கிளில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் செட்டு. இது எல்லாமே 10 ரியால் தான் ஒன்று ஒன்றும். வந்து டெக்கரேட் பண்ணுவோம்ல அந்த நாசில், நைஃபு, அந்த ப்ரஷ்ஷு, இது எல்லாம் சேர்த்து வந்துட்டு 8 ரியால் போட்டிருக்காங்க. குக்கிங்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. வித்தியாசமாக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். யூஸ்வலாக ஏதாவது ஒரு சின்ன கடை பார்த்தாலே நான் விட மாட்டேன். இந்த கடைக்கு இப்போ வந்துட்டு விறுவிறுன்னு போகணும் வேறு. ஏன்னா அடுத்து விசாகன்குட்டிக்கு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்குது, அதுக்காக பார்த்துட்ருக்கோம். பீட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 7 ரியால். சரியான பெருசுங்க இது. இதுவுமே பெருசாக தான் இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணுறப்போ இது செம்ம பெருசாக இருக்குது. அவ்வளோ வச்சுருக்காங்கங்க. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. வத்தல் பொரிக்கிறது இது ஒன்று வந்துட்டு 9 ரியால் வருது. வானல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இது வந்து 20 ரியால் வருது. அதே நேரம் இந்த தவாவும் பார்த்திங்கன்னா 20 ரியால் வருது. நான்ஸ்டிக் இது எல்லாமே ஃபிக்ஸடாக 20 கிடையாது. மேலே இதெல்லாம் 20 வந்துச்சு. இது வந்து 18 ரியால் வருது. இது எல்லாமே வந்து அந்த நான்ஸ்டிக், அந்த ஃப்ரையிங் பேனு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு கடாய் வந்து இருக்குது. அப்பா இது செம்ம வெயிட்டுங்க. இது வந்து 20 ரியால் வந்துட்டு வருது. ஃப்ரையிங் பேன் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்கன்ட்டு. அத்தாடி எம்பிட்டு இருக்குது. நல்லா கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவுமே ஃப்ரையிங் பேன் தான். பேன் பார்த்திங்கன்னா 20 ரியால் வருது. மேக்ஸிமமே 20க்கு கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி தான் வருது. 18, 17 அந்த ரேஞ்சுக்கு எல்லாமே இருக்குதுங்க. என்னென்னா டைம் இல்லை, எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். குள்ளாரெலாம் நான் வந்து போவே இல்லை. ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு. நிறைய இருக்குது, சுற்றி பார்க்கணுங்க. ஒரு ½ டேவாவது ஆகும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போது வந்து கார்மெண்ட்ஸ் ஃபுட்வேர் வந்து போட்டிருக்காங்க. அது நம்ம அப்புறமா ஒரு தடவை வந்து பார்ப்போம். இப்போ முக்கியம் வீலே இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரியால் தாங்க. ஓகே தான், நல்ல ஒர்க்குன்னு தான் சொல்லணும். எத்தனை கப் எடுத்த? நான் 1 கப்பு வாங்கியிருக்கேன். இந்த ஷீல்டு மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கப்பெல்லாம் 20 ரியாலுக்கு ஒர்த்துன்னு தாங்க சொல்லணும். நல்ல பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது அந்த மாதிரி. கோல்டு வளையல் உனக்கு 10 ரியாலுக்கு கொடுக்குறாங்க. நல்லா 2 மொத்து வாங்க உன்னைய. கோல்டு இல்லைம்மா, இதெல்லாம் ஃபேன்சி கவரிங்மா. நல்லா இருக்கா? சரி வாங்குவோம், அப்புறமா வருவோம். ஃப்ரீயாக இருக்க எப்போ வருவோம். ஓகே, இப்போ உனக்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்குல்ல, வா ஓடுவோம். முடியா கிளம்பியாச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு தடவை திரும்பி வரணும். இந்த ஷாப்புக்கு நிறைய சுற்றி பார்க்கறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஓவர் வியூவாக தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் கிடச்சிது. சரி சும்மா பார்ப்போமே அப்படின்ட்டு தான் வந்தோம். அடுத்த தடவை நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்னாச்சு? அச்சுக்கு வந்து டால் கிடைச்சிச்சு, எனக்கு வந்து கன் கிடைச்சிச்சு. ஹாப்பியா 2 பேரும்? நான் தான் ஒன்றுமே வாங்கல. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.